இலவசம் என்பது வாக்கை பறிக்கும் வஞ்சக சூழ்ச்சி. காரைக்குடி சீமான் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் புற்றுநோய் மரணம் நிகழ்வதாக கூறியவர், இப்போதே தண்ணீரை விலைக்கு வாங்க தொடங்கிவிட்டோம், இன்னும் 10 வருடங்களுக்கு பின்பு என்னவாகும் என அச்சம் தெரிவித்தார். இலவசம் என்பது திட்டம் அல்ல, அது நட்டம் என்றவர், நாட்டின் எதிர்காலம் பள்ளி என்ற நிலையில் அது தற்போது வியாபாரமாகப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி கடன் அரசின் கடன், அது எப்படி மாணவர்களின் கடன் ஆனது என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு நடத்துபவனுக்கே அரசு மருத்துவமனை செல்லவில்லை எனவும், ஸ்டாலின் அரசில் 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றவர், எத்தனை பேர் என்னுடன் கூட்டணி பேசினார்கள், நான் மக்களுக்காக வந்தவன், அதனால் அதற்கெல்லாம் அடிப்பணியவில்லை என்றும் கூறினார். 36 லட்சம் வாக்குகள் பெற்று 3வது இடம் பிடித்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி என்றவர், காலம் முழுவதும் உழைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாமல் தமிழக மக்கள் தவிக்கின்றனர் என்றும், நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் முதலில் குடிநீர் விற்பனையை தடை செய்வேன், இலவசம் என்பதை ஒழித்து தமிழ் மக்களை தன்மானத்துடன் வாழ வைப்பேன் என்றும் உறுதி கூறினார்.